வணக்கம். ஞான வெட்டியான் 271 முக்கோண சக்கரத்தில் முப்பாழு கப்புறத்தில் சட்கோண வீட்டின் தலையடியில் அக்கோணம் வெளியில் வளர்ந்தருளும் வெங்க நதியான குழியில் வளர்ந்த குழவி. குழியில் வளர்ந்த குழவின்னு கவனம் நமக்கு கீழே போயிடும், போகக்கூடாது. கவனம் கீழே போகக்கூடாது. ஏன்னா 2 விதமான மூலாதாரம் இருக்குது. பொதுவாக மூலாதாரம் அப்படின்னு சொன்னோடனே கீழே இருந்து ஒரு மூலாதாரம் சுவாதிஷ்டானம் அப்படின்னு நீங்கள் மனம் படிச்சிருப்பீங்க. ஒரே சக்கரத்துக்கு தான் 7 பேரும். மூலாதாரம் சுவாதிஷ்டானம் எல்லா பேர் 7 பேர் சொல்லிடுறாங்க, ஒரே சக்கரத்துக்கு தான். அது இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி படிக்கணும். இப்போ பேசினார்ல அது இப்போ அது என்ன அப்படி இதுன்னே பேசிக்கலாம் கட்சி வரைக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பொருள் அதுக்கு பல பேர், ஒரு பொருளை சுற்றுறதுக்கு என்ன பண்ணி வச்சுக்கிறான், பல பேர் வச்சுக்கிறான். எப்போ அப்படின்னு புரியணும்னா முக்கோண சக்கரம்னு மேலே போயிடணும். நம்ம எங்கே நமக்கு முக்கோணம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு, முக்கோணம்னா 3 கோணம் இல்லை, 3 வட்டம் கூட முக்கோணம் தான். 3 வட்டம் கூட முக்கோணம் தான். அந்த மாதிரியான அந்த முக்கோணம் 6 கோணமாக இருக்குது. மூலப்பதியோடையோ முக்கோண சக்கரத்தில் இன்னொருத்தர் பாடியிருப்பார், இன்னொரு சித்தர் அது மாதிரி பாடியிருப்பார். அப்போது அது முக்கோணம்னா அங்கே போகக்கூடாது, அங்கே தான் வளர்ந்தோம் நம்ம ஃபஸ்ட்டு, அங்கே தான் குழவி வந்தது. நான் ஏற்கனவே கூட இது ஆரம்ப கட்டத்திலே சொல்லியிருப்பேன். அப்பா கிட்ட போய் 16 நாள் இருந்துட்டு அம்மா கிட்ட வந்து 280 நாள் இருந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், வெளியே வந்துருக்கிறோம். ஸோ முதல்ல ஆண்கிட்ட வந்து அப்புறமா பெண்கிட்ட வந்து அப்புறமா தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், பிறவி எடுத்துருக்கோம். அதை சொல்கிறார். வாசி கட்டி படித்தடிச்சு மாறி இருக்கலால் நேசமுடனே பிடித்து நின்றறிந்து ஓசைதனில் ஆதி சிலம்பொலியை உண்ட தரணிருப்ப நீதியுடனே வளர்ந்து நின்றேன். நான் எப்படி வளர்ந்து நின்னேன், எனக்கு எப்போ எங்கே அப்படின்னு சொன்னால், என் தந்தையிடத்துலேருந்தே நான் வளர்ந்து நின்றுருக்கிறேன். எப்போன்னா அந்த ஆள் வாசி புரியும் போது. இந்த காமத்தில் ஏக்கத்தில் ஒரு பெருமிச்சு, அம்மி அரைக்கணும் மாமா பாட்டு கேட்டுக்கிறீங்களா அப்படின்னு வரும், பார்த்துக்கிறீங்களா? இதெல்லாம் வந்து வாசி. இதெல்லாம் நீங்கள் தனியாலாம் போய் என்ன பண்ண வேண்டியதில்லை. உங்கள் உடம்புக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமும் நீங்கள் போய் அங்கே நின்னாவே என்ன சொல்கிறது, வாயெல்லாம் காஞ்சி போய் அப்படி இப்போ ஒரு காற்று உள்ளே போனால் தெரியும், வெளியே வருமா வராதா அப்படின்னு தெரியாது, அப்படி ஆகிடும். அப்படியோ அந்த மாதிரி நடக்குது. இது ஆல்ரெடி என்ன ஆயிடுது, வாசி கட்டி படித்தறிந்து மாறி இருக்கலால் நேசமுடனே பிடித்து நின்றறித்து ஓசையினில் ஆதி சிலம்பொலியை ஆண்ட தழுநிலைப்ப நீதியுடனே வளர்ந்து நின்றேன். அங்கே எனக்கு நேர்மைன்னு ஒன்று இருக்குது. நான் செஞ்ச நல்லது கெட்டது, நான் செஞ்ச அந்த பலன் இந்த பலனோட அதனோட பலனாக ஒன்று கிடைக்குது இல்லை. அதனால தான் நான் இந்த பிறப்பை எடுத்தேன். ஒட்டு பலகை ஒரு சான் சிறு வீட்டில், ஒட்டு பலகை ஒரு சான் சிறு வீட்டில் முட்டி வளர்ந்து முனையடியில் நட்டு அந்த நகம் படித்த லகத்திலேயே கண்டு இன்பமுடனே யான் வளர்ந்தே நீ. அங்கிருந்து தான் நான் என்ன பண்ணேன், வளர்ந்தேன். அங்கிருந்து தான் என்னுடைய வளர்ச்சி இருந்து. இப்படியே விழிமடவார் கர்ப்பத்துள்ளே, இதுக்கு அப்புறமா தான் விழிமடவர் கர்ப்பத்துள்ள நான் வரேன் போகிறேன். இங்கே மேலேயே குழியில் வளர்ந்த குழவின்னு சொன்னோன்னே என்ன ஆயிடுச்சு அர்த்தம்னா, நிறைய பேர் தப்பாக பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கவனம் யாருக்கு எங்கே எண்ணம் இருக்குதோ ஒரு வார்த்தை போட்டோன்னா அங்கே தான் போயிடும் கவனம். கையை இப்படி தூக்கி காமிச்ச உடனே நம்ம ஏற்கனவே சரக்கு வச்சோமே, இல்லை நம்ம 2 பேரும் சினிமாவுக்கு போனோமே, நம்ம 2 பேரும் அங்கே போகலாம் வீட்டுக்கு போகணுமே, இப்படி தான் ஞாபகம் வரும். என்னடா மச்சி அப்படின்னு நம்ம சும்மா தூக்குனா எங்கே கவனம் போவான்? எது உன்னோட அச்சீவ்மெண்ட்டோ முடிச்சிடலாமா, எதுக்கு முடிச்சிடலாமா, தூக்கிடலாமா, மாப்பிள்ளை தூக்கிட்டார்ல ஆப்பிள் என்னது சைடிஷ் ஏதோ ஒரு தூக்கிட்டார், அது மாதிரி தூக்கிட வேண்டியது தான். அத்தை நம்மளாம் பெருசாக நினச்சிக்க முடியாது, அது மாதிரி இவங்களாம் நினச்சிக்கிறது. குழுவில் இந்த குழுவின்னா எங்கே போயிடும், அப்படி போயிடும். இப்படியே விழிமடவர் கர்ப்பத்துள்ளே இனி வளர்ந்து நேர்மையுணல் அனும்பும் காலை எப்படியும் தப்பி தங்கலாமல் எண்ணிலே வந்து நேன்கான் சொற்படியும் சுழிமூல வீட்டுக்குள்ளே துகையான கருவில் நின்ற குசுமி. இப்படியே வகுத்துரைத்த மைந்தர்க்கெல்லாம் இனிய முறை இப்புவியில் இளம்புவேனே. இப்படி தான் எல்லாருமே வந்தோம். இதை நான் என்ன சொல்கிறேன், நான் இணைய முறையில் உங்களுக்கு எடுத்து இயம்புறேன். 10 திங்கள் சென்று பிறந்த பாலன் பாக்கியமனும் பவித்திர தேசியாகி விஸ்தாரமாகி கரியும் ஏறி விட்ட குறை தவித்துடனே பிறந்து உண்ணும் அஸ்தான திரவியத்தில் வாழ்ந்து மாறி அது கடந்து வையமடு ததுவும் உண்டு சித்தாடுகின்ற சிவயோகியாகி திரிந்த வகை அறிந்து மட்டும் செப்புகின்றேனே. நான் சிவயோகியாகி திரிறேன்ல, அது வரைக்கும் நடந்ததெல்லாம் நான் உனக்கு சொல்கிறேன். நான் ஒரு சிவயோகி ஆகிருக்கிறேன். எப்போ எங்கேருந்து வந்து
கர்ப்ப வீட்டில் போய் தண்ணியில் நீராடி அதுக்குள்ளே இருந்துட்டு நீரில் இருந்துட்டு திரும்ப வெளியே வந்து இங்கே என்னுடைய விட்டக்குறை தொட்டக்குறைலாம் இருக்கும் சில செயல்கள்லாம் அதுங்கெல்லாம் நான் செஞ்சு முடிக்க வேண்டியதெல்லாம் முடித்து சிவயோகியாகி நான் என்ன பண்ணியிருந்தேன் இங்கே எல்லாத்தையும் சித்தாடுகின்ற சிவயோகியாகி திரிந்த வகை அறிந்த மட்டும் நான் எல்லாம் தெரிஞ்சணும் நான் எங்கெல்லாம் சுற்றி பார்த்தணும் எங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சது அதெல்லாம் கூட நான் என்ன செய்ய போகிறேன் எடுத்து சொல்ல போகிறேன். ஒருத்தனவன் கருத்தாலே உலகம் ஆழ்வான் உகந்துலகில் வாழ்ந்து இறந்துன்று வாழ்வான் பெருத்ததவன் புவியாசை பிரித்து கொள்வான் பிராணன் வெறும் தகமிரியை பிரித்து களாவான் துறைத்தனங்கள் செய்து பெறும் சிவிகை ஏற்றி சுவை மாறி சிவபோகம் செய்து வாழ்வான் வெறித்திந்து சபை நிலை ஆண்டே கீழில் விவரமெல்லாம் வெளியாக விரும்புகின்றேனே. ஒருத்தன் தான் என்னென்னலாம் செய்வான் இந்த உலக ஆழ்வான் நல்லா மேடையில் ஏறி பேசுவான் ஒருத்தர் ஒரு மாதிரி இருப்போம் எல்லாரும் ஒரே மாதிரியா இருப்போம் இல்லை அப்படியே இருப்பான். பெருத்தொருவன் புவியாசை பிரித்து கொள்வான் அவனே என்ன பண்ணுவான் சொத்தி இது எந்து அப்படின்னு சில பேர் பிரிச்சுக்குவான். துறைத்தனங்கள் செய்து சிவகை ஏறி நான் தான் பெரிய ஆளு மன்னன் அப்படிலாம் சொல்கிறவங்களாம் அப்படி ஆனவனும் ஒன்று விரித்திருந்த சபைதனில் ஆண்டே கேளிர் விபரமெல்லாம் வெளியாக விளம்புகின்றன. எல்லாரும் பிறப்பில் ஒன்று தான் ஆனால் புரிதல் நிமித்தமாக என்ன ஆயிடுறாங்க ஒருத்தரும் அவங்கவுங்களுக்குரிய இடத்த யாரே உருவாக்கிக்கிறாங்க அவங்களே தான் உருவாக்கிக்கிறாங்க யாருக்கும் யாரை தர வேண்டியதில்லை. ஒருத்தருக்கு பொசிஷன் என்னன்னு தெரியாமல் நம்ம காத்திருந்தோம்னு வச்சிங்களேன் நாள்பட அவங்களே ஒரு பொசிஷன் எடுத்துப்பாங்க நம்மளானது. நீங்கள் சும்மா பழகினே போங்க நட்பு வட்டத்திலே கூட சொல்கிறேன் பீரியாலிட்டிலாம் தானாக வந்துடும். நீங்கள் இவர் முதல்ல நீங்கள் சொல்லியிருக்கலாம் இவர் தான் நமக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நீங்கள் நினச்சிருக்கலாம் ஆனால் நாளடைவில் என்னவா மாறிடும் அவர் தான் பெஸ்ட் எனிமையாக இருப்பார். உங்களுக்கு தெரியாது யாரும் நமக்கு எதிரி ஆகிறது இல்லை. நீங்கள் யாருக்கிட்ட கவனமாக இருக்கணும் யார் உங்களுக்கு தெரியுமோ அவங்கக்கிட்ட ஏன் தெரியாதவங்கிட்ட கவனமாக இருக்க தேவையில்ல அவங்க தான் உங்களுக்கு தெரியாதே அதனால் நீ என்ன பண்ண வேண்டியதில்லை அவங்கக்கிட்ட கவனமாக இருக்க வேண்டியதே இல்லை. அதனால் உங்கள் நண்பர்கிட்டலாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்போது போல் பேசுகிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் டென்ஷனாக பேசிங்கன்னா அவங்க டென்ஷனாக என்னென்ன பேஜராக வச்சுக்காது நம்ம பஜாராக போய்டுவோம்னா கருத்தது அதெல்லாம் பார்த்துக்கோங்க. யார்கிட்ட நம்ம உஷாராக இருக்கணுமோ அங்கே உஷாராக இருந்தணும். சுந்தரம் சேர் நாதவிந்து மூலம் தண்ணீர் துளி பெருகி அருமடையில் எழும்போது அந்தமில்லா முகபோக மாதவாரும் அழகு மஷ்ட வாயில் வரிய அமைந்தவாரும் சந்தகமும் முறைத்தவர்கள் சொற்கற்றவாரும் சந்நியாசி சபதிகளாய் சார்ந்தவாறும் கந்தமலர் பூங்குழலை வெறுத்து நின்ற காரணத்தை இன்னது என்று கருதுவேனே. ஏண்டா இப்படியெல்லாம் இருக்கிறானுங்கல்ல பூச்சூடிய பெண்ணை ஏன் வெறுக்கிறான்றது கூட நான் சொல்லுவேன். ஒரு பெண்ணை ஏன் வெறுக்கிறான் அதுக்கான காரணத்தை நான் என்ன பண்ண போகிறேன் இப்போ சொல்ல போகிறேன். மன்னனாக இருந்தான் மகேசனாக இருக்கிறான் பெரியாளாக இருக்கிறான் சபையில் ஏறுறான் பேச்சாளனாக இருக்கிறான் கூட்டத்தை சேர்க்குறான் இல்லை சொத்துங்களை சேர்த்து தனக்கு தான் உரிமை கொண்டாடுறான். இப்படி தான் ஒருத்தனை என்னவா மாறுறான் பலவா மாறுறான். இதில் கந்தமலர் பூங்குழலை வெறுத்து நின்ற காரணத்தை இன்னது என்று கருது வேணே. அறிவறிந்து மனுபோகம் செய்ய மாண்பார். அறிவறிந்து மனுபோகம் செய்யா மாண்டார். அறிவே இல்லை யாருக்கே துறவிக்கு ஒரு போல்ட்னஸ் ஸ்டேட்மெண்ட் டிக்ளேர் பண்ணுறாரு. அறிவு என்ன பண்ணிட்டானா அறிவறிந்து மனுபோகம் செய்யாமான்பார். ஆதிவிந்து நாதம் என்று மறியாமான்பார். கறிவறிந்து பொறியடங்கி சித்தரானார். கருத்துணமும் ரெண்டராகி யோகியானார். திருவுடனே சேராமல் ஞானியானார். தேசமதில் பூதம் செய்யும் செய்வரானார். குருவுடனே சிசின் என்று மிருவரானார். குறிப்பறிந்து பின்னமதில் கூறுவேனே. இதெல்லாம் எப்படி நான் ரெண்டா எப்படா போச்சு குருவும் சீடனும் ரெண்டு பேர் வேறு எப்பாச்சு. நல்ல குரு சீடன் நான் நினைக்க தெரியல நண்பனாக தான் நினைக்கணும். நல்ல குரு சீடன் என்ன நினைக்கணும் ஏன் நாளைக்கு நம்மள மாதிரி இவனும் விஷயம் தெரிஞ்சுக்க போகிறான். எனக்கு புரிஞ்ச விஷயம் இவனுக்கு என்ன ஆகும் புரிஞ்சுக்கோ. நான் உன்னை ஃப்ரெண்டுன்னு கூப்பிடலாமா ஐயோ தாராளமாக சொல்லியா என்ன சொல்கிறது ஏன் நமக்கு என்ன புரிஞ்சிச்சு எனக்கு என்னெல்லாம் தெரிய வந்ததோ அதெல்லாம் யாருக்கும் தெரிய வரும். அப்புறமா என்ன இருக்குது நீ எனக்கோ ஒரு நாள் தெரிஞ்சுன்னா எனக்கு என்ன ஆயிடுற சம்மதத்தில் நான் இன்றைக்கே நான் உனக்கு வெல்கம் பண்ணி நீ என் ஃப்ரெண்டியா அப்படின்னு என்ன ஆகிடுது. நீ உடனே சீடனாக இருக்கிற நீ தான் உஷாராகணும். குரு தான் கீழே இறங்கி வந்துடுவார் ஈஸியாக இருக்கு. நீ தான் சாக்குன்னு போட்டு கும்பிக்கிட்டேன்னா அவ்வளோ நீ நஷ்டம் உனக்கு தான் நஷ்டம் வேறு யாருக்கு நஷ்டம் லாஸ் யாருக்கு. நீ எளிமை கண்டு நீ அதை வந்து எடுத்து வச்சிட்டேன்னா பிரச்சனையாக இருக்கு. அம்மா அழகாக சொல்கிறா கொடையத்தன் போடாட்டு அம்மா நஞ்சு நேரத்துப்பேன். அப்போ பாரத்தெல்லாம் நீங்கள் தான் வச்சுக்கணும். அப்போ பார்த்து இதெல்லாம் கூட எங்கே தான் குறிப்பறிந்து பின்னமதில் கூறுவேனே. அலையாமல் பசியறிந்து ஒன்றும் பேரும் எந்த அலையுமே இல்லை எந்த கஷ்டமும் பண்ணுறது இல்லை. ஆனால் என்ன பண்ணுறாங்க பசிக்கு சாப்பாடு கிடைக்குது சில பேருக்கு எல்லாருக்கும் கிடைக்குதானா இல்லை. சில பேர் காலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைக்கிறாங்க ருசியான பதார்த்தம் இல்லை. பெரிய பணக்காரனாக இருப்பான் சாப்பாடு வேலைக்கு சாப்பிட முடியாது அவனால். ஒருத்தர் எந்த வேலையுமே செய்யாமல் உட்காந்துக்கிறாரு தேர்னே வந்துடும்.
சில பேர்லாம் கோயிலில் தெரிஞ்சு வச்சுருப்பான், பலான கோயிலில் பலான டைமுக்கு பலான பிரசாதம். அந்த செந்தில் படத்தில் கூட சொல்லுவானே, சீடன் ஒருத்தர் உருவாக்கிட்டு நேற்று கொடுத்து போயிட்டு வந்துடு. அது மாதிரி அலையாமல் பசியிருந்து உண்ணும் பேரும், அனுதினமும் துயரம் அதில் எழுந்த பேரும், நிலையாமல் நிலவு தடுமாறும் பேரும், நித்திரையில் பயந்திருந்த பேரும், துளையாமல் ஒழுங்கும் திரிந்த பேரும், சேர்ந்த ஒரு சந்ததியில் மடிந்த பேரும், மலையாமல் போர்க்களத்தில் ஜெயித்த பேரும், வகித்த விந்தல் உதய வகை வசனிப்பேனே. செயல் புரியாமலேயே வெற்றி பெறுதல்னு ஒன்று இருக்குது எல்லாருக்குமே. ஒருத்தர் போராடுறாரு, ஒருத்தருக்கு சாதாரணமாக கிடைக்குது. ஒருத்தர் ரொம்ப போராடுறாரு அந்த விஷயத்துக்கு, ஆனால் ஒருத்தருக்கு எவ்வளோ கவிதை எழுதி பார்க்குறாங்க, ஒருத்தனுக்கு பாடல் ஒரு கோடி செய்தேன் கேட்டவர்க்கு ஞானம் இல்லை. ஒருத்தர் கிருகிறாரு இல்லை ஏதா கொடுக்குறாரான ஒரு விசேஷமாயிடுறாரு. ஸோ ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர்களாக வரும்போதே அதையும் கூட சொல்கிற மந்திரங்கள், கல்வி மிக கற்ற பேரும், மகத்தான சாஸ்திரங்கள் வகுத்த பேரும், சிந்தை எனும் கிரைதனில் இருந்த பேரும், ஜகஜால மந்திரங்கள் வாழ்ந்த பேரும், அந்தமெனும் யோகமதில் வளர்ந்த பேரும், அனாதி எனும் அனாதி ஞானம் அறிந்த பேரும், இந்த வகை இப்படி ஆன பேரும், என ஈன்ற குருவர்களால் இயம்பு வேணை. என ஈன்ற குரு அப்படின்றான். பொதுவாக அம்மா தானே பெற்றுப்பாங்க. இங்கே குரு வேற சீரன் சொன்னவன் தான் இங்கே என்ன சொல்கிறான், என் குரு என்னென்னா வாங்கிட்டான், என்னை பெற்றெடுத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பெற்று எப்படி வரப்பெற்று உங்ககிட்ட இந்த கெட்டதெல்லாம் எடுத்துட்டா நீ யார்த்தான், நீங்கள் வந்தால் நீ எனக்கு கொடுக்க வேண்டிய விஷயம்லாம் உங்ககிட்ட இருக்கிற அறியாமையெல்லாம் என்கிட்ட கொடுக்கணும். நீ கேள்வி கேட்கும் போதெல்லாம் என்ன செய்கிறேன்னா உன் அறியாமையை என்கிட்ட கொடுக்குறேன்னு அர்த்தம். நீ கேள்வி கேட்கலன்னு என்ன செய்யலை, உன் அறியாமையை நான் எப்படி எடுத்துக்கணும், கேட்க சொன்னால் தான் என்ன பண்ண முடியும், அப்போ தான் நீ கொடுப்பேன். நான் கேட்குறேன் என்னன்ட்டு, ப்ளீஸ் உன்னுடைய அறியாமையெல்லாம் என்கிட்ட கொடு, நான் கொடுப்பியா? ஏய் என்னை பார்த்து முட்டாளுன்றேன் நீ, கேட்க மாட்டியா? ஆனால் கேள்விகள்னா என்ன பண்ண மாட்டேன், ரொம்ப கம்ஃபர்டபுளாக கேள்வி கேட்பேன். ஏன் அதுவும் ஒன்றா தான், ஒன்று அறியாமை தானே. ஆனால் நேரடியாக சொல்லும்போது இப்போ ஒன்றா புரிஞ்சுருக்கோம், ஓஹோ இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குதா இது உள்ள. அப்புறம் வெளியெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்த பொழுது அப்படி இல்லை. நீங்கள் எங்கே கொடுக்குறீங்களோ அப்போ தான் உங்கள் அறியாமை என்ன ஆகும், கொடுக்கும்போது தான் அவங்க ஒருமை போகுது. அவன் தான் இங்கே சொல்கிறான், குருவர்களால் இயம்பு என்றனை ஆறமைந்த வீதி ஆண்டே கருவூறுதனில் யானும் விதித்த விதி ஆண்டே. ஆறு அமைந்த வீதி ஆண்டு, ஆறு அமைந்த வீதி. ஆறு அமைந்த வீதி எப்படி இருக்கும், ஒரு நதி மலையிலேருந்து கிளம்பி கடலுக்கு போய் சேர்த்துனா ரூட்டில் இத்தனை கிலோமீட்டரில் இத்தனை ஒரு கட்டு இப்படி ஒரு எள்ளு அப்படிலாம் போவான். எப்படி பாயம், புது வெள்ளம் சீரும்போது வழி என்ன பாதை என்ன, பாட்டு கேட்டுக்கிறீங்களா? புது வெள்ளம் சீரும்போது என்ன பண்ணாது, நீ என்ன வேணா கம்பெனி கட்டிட்டு பில்டிங் கட்டிட்டு தண்ணி வந்தால் என்ன பண்ண முடியும், பார்த்துட்டோம்ல, பார்த்தோமா இல்லையா? அப்போ என்ன பண்ணும், பாதையெல்லாம் நீலாம் போட்டு வச்சு நீ எல்லாம் என்ன பண்ண முடியாது, உன் கதையெல்லாம் என்ன அது செல்லுபடி ஆகாது. தண்ணி சீரணும்னா என்ன ஆகிடும், அதை தான் சொல்கிறார் இவர். ஆறமைந்த வீதியாண்டே கருவூரிதனில் யானும் விதித்த வீதியாண்டு. எப்படி அந்த ஆற்றுப்பெருக்கு ஒழுக்கு எப்படி தானாகவே பாதை அமைத்து கொண்டு ஓடுதோ அப்படி தான்னா அது தானாகவே ஒரு பாதை அமைது. நீ திக்கு திடமாக நிற்கிறேன் போதே உனக்கு பாதை இல்லாமல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எங்கே நீ நிற்கிறியோ அங்கே என்ன ஆயிடுச்சு, உனக்கு பாதை இல்லாமல் ஆயிடுச்சு. அப்போ நீ பயணம் செய்ய வேண்டியவன் இல்லைன்னு அர்த்தம். நீ பயணம் செய்ய வேண்டியவனா நினச்சது தேனினா என்ன ஆகாது, அவ்வளோதான் உனக்கு எண்டு, அங்கே டெட் எண்டு, அங்கே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு உங்க கதை. அங்கே வந்து நீ எங்கே போகலான்னு தேனினா என்ன இல்லை, மேலும் போகிறதுக்கு வழி இல்லை. ஏன் போக வேண்டியவன் இல்லை, நீ அங்கே ஓய்வு எடுக்க வேண்டியவன். நீ இருக்க உன் இருப்பு அங்கே தான். இனிமேற்பட்ட அங்கே இருந்து என்ன இல்லை, உன் தேடுதல்லாம் எங்கே உன் தேடுதல் முடிவடைகிறதோ அங்கே உனக்கு ஞானம் பிறகுது. என்ன ஆகிடும் உனக்கு அது காலமாக அங்கே போய் அதுக்கு அடுத்த கட்டம் போகிறதுக்கான வாய்ப்பே அங்கே இல்லை. லாக்குடு, க்ளோஸ்ட், முட்டு சந்து, அது பேர் என்ன, முட்டு சந்து. அது காலமாக அங்கே பாதை இல்லை. பார்தனிலே கருவூரில் பாலமைந்த வீதி சீர்பெரும் செல்வம் உண்டான செய்தியும் சொல்லுவேனாண்டே தரணிதனிலே தந்தையும் தாயும் இருவர் கூடி கருவிழுதி கேள தானாண்டியே தானில் ஆரமைந்த வீதியாண்டே கருவூரிதனில் யானும் விதித்த விதி ஆண்டே. இந்த பாரில் கருவூரில் தாயும் தந்தையும் வந்து என்னாச்சு, இவர் எந்த ஊர் என்றவருடைய கருவூரிலிருந்து வந்தேன், கருவூரார்னே பேர் வச்சுருப்பாங்க ஒரு சித்தருக்கு. அந்த மாதிரி அங்கேருந்து வரும். ஒடுங்கும் கதிர் மதியும் என்று இரண்டும் வளர்ந்தால் நீலகமும் புவியில் வார் அமைந்து கொண்டு ஒடுங்கும் மதியும் இரண்டும் பாய்ந்தால் விழுமடிதியும் தந்திரமும் ஆவாதார். சந்திரன் மதி அப்படின்னு சொல்லி சுவாசம், ரெண்டு சந்திரனும் ஒழுக்கமாக இருக்கிற பட்சத்தில் பெண்க்கு வந்த ஆண்க்கு வந்த இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் கூட உண்டு. இப்போ கூட அந்த மாதிரிலாம் கூட முயற்சி செய்யறதெல்லாம் உண்டு. நானாக சொல்கிறேன், சும்மா இயல்பாகவே விட்டிங்கனாவே எது நடக்குமோ அது தானாகவே நடக்கும்.
நீங்கள் உடம்பை போட்டு அழுத்தாமல் இருந்தாவே என்ன நடக்கும்? நான் சாப்பிட்ட பேர் எத்தனை இட்லி சாப்பிட்டேன்னு ஜீரணம் பண்ணமான்னு யோசிச்சிருந்தா ஜீரணம் ஆகத்தில்லை. அது தானாக தான் பண்ணியிருந்தேன். நீ ஏதோ ஒன்று உள்ள தள்ளுற. 4 இட்லி சாப்பிட்டுக்கிறேன், இப்போ வந்து மணி 8 மணி சாப்பிட்டேன், இப்போ 10 மணி 2 இட்லி ஜீரணம் ஆயிடுச்சு. 12 மணி தான் நான் திரும்ப சாப்பிட்டேன், இன்னும் 2 இட்லி ஜீரணம் ஆகாமல் இருக்குது. சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. கடைசியாக சாப்பிட்ட இட்லி கூட சிறுவர்களுக்கு போயிட்டு இருக்கலாம். ட்ராவல் பண்ணுறோம், வயிற்றில் நிற்காம கடைசியாக சாப்பிட்டதே உள்ளே போயிடலாம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு தண்ணி குச்சோடனே புஷ்குன்னு ஒரு அமுக்கு எதனா ஒன்று உள்ளே போயிட்டுருக்கலாம். 3வது இட்லி போயிட்டுருக்கலாம் டபாச்சு. அதனால் எது போய் எப்படி நடந்தது என்ன பண்ண முடியாது. அதனால் சும்மா அதெல்லாம் நீங்கள் இது மாதிரிலாம் இது படிச்சுட்டு கூட நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இப்படி ஆகிடக்கூடாது. ஐயோ எந்த பக்கம் அப்படிலாம் நீங்கள் பார்த்தா வேலைக்கு ஆகாது, போட அப்படின்னு போயிடுவாங்கம்மா, விருப்பாயிடும்ல. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. முதல் 3 பூரண சந்திரன் விதயம் அமைக்கும் மைந்தன் சுததனில் கல்வியும் பாக்கியம் மதிக்கலையும் நானில் அதுவும் அல்லானாகி வருடன் சேமனும் கூடி விதி அமைந்து விவேகியாக ஆவானாண்டே. இந்த வெப்பம் காற்று இந்த 4 பூதம் இருக்குது பாருங்களேன், அது நிர்ணயிக்குதுன்றான் விவேகியை. ஒரு நல்ல காற்று நல்லா உள்ள அப்படின்னு இருக்குது. கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்கிறவர் தான் பலசாலியாக இருப்பார். பலசாலிக்கெல்லாம் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்கும். ரெண்டும் என்ன பண்ண முடியாது, பிரிக்கவே முடியாது. பயங்கரமான கஞ்சனாக இருப்பார், ஒல்லியாக இருப்பார், பித்தம் அதிகமாக இருக்கும். நல்ல திறமசாலியாக இருப்பார், சுறுசுறுப்பாக இருப்பார். ஆனால் பித்தம் அதிகமாக ஒல்லியாக இருப்பாங்க. பித்தா இது மாதிரி சமயத்தில் பைத்தியமும் பிடிக்கும், ஆனால் சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? நல்ல கவிதையெல்லாம் எழுதுவாங்க, ஒல்லியாக தான் இருப்பாங்க. எவ்வளோ சாப்பிட்டாலும் ஒன்றும் செரிக்காது. ஆனால் எப்படி இருக்கும்? பித்தா கூடி போயிருக்கும். நல்லா குண்டாக இருப்பார், காற்று இருக்கும், ஆனால் பலசாலியாக இருப்பார். அது மாதிரி ஒரு பூதமும் பூதமும் மண் மாதிரியே இருப்பாங்க பார்க்கறதுக்கு. ஆனால் நல்லா ஸ்ட்ராங்கு கச்சரிக்கும் இருப்பாங்க. சீக்கிரத்தில் போயிட மாட்டாங்க, ஆனால் அப்படியே தான் இருப்பாங்க, ஒரு மாற்றமும் இருக்காது. ஆனால் இந்த மாதிரி நிறைய அந்த டைப்ஸு இது சொல்கிறாங்க மனுஷன், இது சொல்கிறான். ஒரு விவேகியாக இருக்கணும்னு சொன்னால் 4ஐயுமே வந்து கையால் தெரிஞ்சவனாக இருக்கணும். கூட்டி குறைச்ச பார்த்துக்கணும். நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அது மாதிரி கூட்டி குறைச்சி நீங்கள் என்ன பண்ணிக்கணும், உங்கள் பூதங்களை நீங்கள் கூட்டி குறைச்சி சமாதானமாக்கி பார்த்துக்கணும். அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். 4 கலை பிரியா ரவிதனின் மதிவலர் பாலன் தனக்கொள்ளும் வாழப்பெறும் ஆகும் காலையில் பால்வண்ண கதிரோடு இருந்தமாறு காலனும் அஷ்ட யோகனும் ஆகும் கான். இந்த பருதி இருக்குது இல்லை, இந்த நிலா இருக்குது பாருங்களேன், வளர்ப்பிறையில் இருக்குது. அமாவாசையிலேருந்து பௌர்ணமி இருக்கும். அதில் எங்கெல்லாம் கரு உருவாகுதோ அதுக்கேற்ற மாதிரி கூட ஆள் உருவாகிறான்றான். அதாவது நீங்கள் திதின்னு ஒன்று சொல்லுவோம் பார்த்துக்கிறீங்களா? ஏன் திதியை சொல்கிறாங்கன்னு நிறைய பேர் தெரியறதில்லை. இங்கே பச்சின்னா தெரியும் திதி அப்படின்வாங்கல்ல. இன்னைக்கு திதி சூன்யம், இந்த திதி அப்படின்னு அஷ்டமி திதி, நவமி திதி, அதாவது 1வது நாள் 2வது நாள் பிரதமை துவதியை திருதியைன்னா சொல்லுவாங்க பாருங்கள். அதுக்கும் ஒரு மனிதன் அறிவோடு செயல்படுறதுக்கும் சம்மந்தம் இருக்குது. அதுவும் கூட சம்பந்தம் இருக்குது. வஞ்சி கர்ப்பந்தனில் வளரும் மதி 5 ஆனால் அந்த 5வது நாளாக இருந்தா கர்ப்பத்தில் எத்தனாவது நாளாக இருந்தா 5வது நாளாக மிஞ்சி புகழ் பாக்கியமும் கெஞ்சும் யோகவானாண்டே ரஞ்சி தக்கம் குழியிலான வால்மதியானால் செஞ்சுளம்ப நல்காணி செழிக்கும் பதியமானே. அதுதான் தேர்ந்தெடுக்கும் போதே நீங்கள் பிள்ளைங்களுக்கு இல்லை திருமண நாள், நான் அதுக்குள்ள கூட சொல்லியிருக்கிறேன், நீங்கள் முகூர்த்தம் பார்க்குறீங்க, ஜாதகம் பார்க்குறீங்க, அதுக்கெல்லாம் வந்து இவ்வளோ தூரம் நாலேஜபிளாக இருக்கிறாங்களா எனக்கு தெரியாது. வளர்ப்பிறையில் என்ன பண்ணுறங்க, முகூர்த்த நாள் பாருங்கள், அன்றைக்கி கட்டாயம் சாந்தி முகூர்த்தம் வைங்க. வளர்ப்பிறையில் முகூர்த்த நாள் பாருங்கள், அன்றைக்கி என்ன பண்ணுங்கள், சாந்தி முகூர்த்தம் வைங்க. நீங்கள் கல்யாணம் ஆகாதவராக இருந்தால் அப்படி பார்த்துங்க. கல்யாணம் ஆகி புள்ள போய்ட்டுருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு பார்த்துங்க. இதெல்லாம் உங்களுக்கு நான் ஒன்று என்ன தனித்தனே வந்து அதெல்லாம் கேட்கக்கூடாது. இதை வச்சு தான் என்ன பண்ணி தான் இப்படி பண்ணினேன். இல்லை அண்ணன் கல்யாணம் ஆக போகுதுன்னா இப்படி உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர் உங்களுக்கு ஆலோசனை கேட்டால் கூட என்ன பண்ணுங்கள், தைரியமாக சொல்லுங்கள். நம்ம ஞான வீட்டில் என்ன பண்ணி வச்சுருக்காரு நம்ம தாத்தா, நமக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருக்கிறார். மாது விழி மடவால் மதிசூலும் கற்பம் பதினில் தாது மதியொழியில் தழைத்து வாழ்வார்கள் செல்வம் சாதம் இதும் தப்பாது நாத விந்தலோகம் போத பேதங்கள் கோடி மேதினியர ஆழ்வார் ஆறா. நல்ல மதி நாளில் செஞ்சேன். நான் அப்போ 5 நாளுக்கு அப்புறமா 6லேருந்து விட்டுக்கிறேன் டீலில். அப்போ நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டிய நாளில் கொஞ்சம் பார்த்துங்க. அஷ்டமி நவமி வந்து இருக்கக்கூடாது அப்படின்னே சொல்லி வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு அது ஆல்ரெடி உங்களுக்கு பிக்சரு மூலையில், அது நான் வந்து சொல்ல வேண்டியதே இல்லை. அப்போது கூட்டுறதுக்கான நாள், இதெல்லாம் கூட்டுறதுனால நாள்.
கங்கு நதி நகரினும் கருவூர் நாட்டில் கதிர்மதியால் எடுத்துபவன் கணக்கதாக மங்கையுடன் மதுக்கெற்ப தனிலே விந்து மகிமையதாய் வசித்தித்த வன்மையெல்லாம் சிங்கார மகவேந்தன் தெளிவினாலே திங்கள் 10 மைந்தன் செயலை கண்டு செங்கமல மங்கையின் அம்பிகை பெண் மாது செப்பினிடம் கருத்தமைந்து தெளிவிப்பேனே. ஒரு குழந்தை 10 மாதம் ஆகி பிறக்குது இல்லை, பிறந்து அது செயல்படுது பாருங்களேன். அது பிறக்கும்போது ஏதோ ஒரு செயல்படுது, வந்த உடனே கை வாசிக்குது, இல்லை யூரின் பாஸ் பண்ணுது, இல்லை மலம் கழிக்குது. அந்த மாதிரி ஒரு குழந்தையோட செயல்கள் இருக்கும். அதை வச்சு கூட நம்ம என்ன செய்யலாமா, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலான்றார். திட்டமுடன் வெட்ட வெளியில் கலையெட்டில் செனித்தருள் கற்பமெதி பவைத்தைக்கேள் வட்டமதில் குறையாமல் செல்வம் வளர்ந்திட முகம் வினைத்திடுங்கான் அட்ட திசை அம்பரத்தில் சுரிமுனை ஆதார குண்டலிதான் அகத்தின் உள்ளே விட்டமதியன் 14 விந்து தரிக்க விஜய ராஜாங்க யோக வசம் செய்வார் என்றார். விஜய ராஜாங்க யோக செய்வார். இவ்வளோ தூரம்லாம் ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் வந்து அந்த பிரச்சனை அவன் எப்படி தான் இருப்பானா, நல்லா ஒரு திறமையான, இவ்வளோ தூரம் நாலேஜபிளாக நம்ம எஜுகேட் பண்ணுறதே இல்லை. திருமணத்துக்கு முன்னாடி குழந்தைங்களை கூப்பிட்டு நம்ம என்ன பண்ணுறது இல்லை, போதிக்கத்தில் இப்படி இருக்குது. இவ்வளோ அவசரமாக போகிறோம், படிக்கணும், வேலைக்கு போயிட்டேன்னா சம்பளம் வாங்கிட்டானா ஓகே கல்யாணம் பண்ணி வைக்கணும், அப்படி தான் நம்ம யோசிக்கிறோம். இல்லை பேங்க் பேலன்ஸ் இல்லை, நம்ம கட்டின காசு திரும்பி வந்துச்சா, வேலை கழிச்சிட்டு ஒரு 5 வருஷம் கல்யாணம் பண்ணாமல் இருறா கழுத எதுக்கு சம்பாஷி யாரு கொடுட்டான், அப்புறமா தான்டா கல்யாணம். கூட்டத்தொட்டு பிடிக்கணும்ல முதல்ல. நம்ம இங்கே பீஸ் அங்கே பீஸ் எவ்வளோ கட்டணும், ஒரு 5 வருஷம் சம்பாதிச்சு கொடுத்தாரு தாராளமாக. அதை வச்சு இன்னொரு பிள்ளை எதனா இருந்தால் அதை தேத்தி விட்டு அதை அம்மா என்ன பண்ணேன் கல்யாணம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரிலாம் நடக்குதெல்லாம் கரெக்ட் தானே, எல்லா குடும்பத்துலையும் நடக்குது தான். ஆனால் இந்த மாதிரி அவர் எஜுகேட் பண்ணதே இல்லை. நம்ம இப்படி இருக்குதுரா உலகம், இப்படி இருக்குதுரா வாழ்க்கை, இப்படி வாழணும்டா. ஒரு ஆணையோ அல்லது பெண்ணையோ நம்ம என்ன செய்யறதில்ல, இந்த மாதிரி வளர்க்குறது இல்லை, அறிவுறுத்தல. நான் நினைக்கிறேன் இது தனியாகவே ஒன்று சப்ஜெக்டே வச்சுக்கணும் போல, திருமணம் போனதுக்கு முன்னாடியே அப்படின்ட்டு. நீங்கள் உங்கள் புக்கியாக இருந்தீங்கன்னா இதெல்லாம் போடலாம். உதித்த பெருந்துறை மூலம் முந்தையும் குழியில் ஒப்பமாவது கர்ப்பம் கருத்தல் என்றின் பதித்த மனிதனிலும் விந்து சிவ பாலரும் சித்துமடி ஆவர் காணின் விதித்த விதி அறியா கருக்குழிதனில் விதிய நாளும் அது மேடினில் பதித்த மதி அல்ல ஒன்று வட்ட சுக பாக்கியவான் சிவயோக ராஜ்யம் சிவையும் காண அப்படின்றார். 14வது நாள் கூட வந்து விசேஷமான நாள். பௌர்ணமியில தான் பாம்புகள் புணரும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன் நான். பாம்புகள் புணர்றதுக்கான நாள் எது? பௌர்ணமி. அது ஒரு விசேஷமான நாள், உச்சத்தில் இருக்கிறது அப்படின்றதுனால பௌர்ணமி கூட ஒரு நல்ல முகூர்த்த நாள் தான். பௌர்ணமி கூட ஒரே நல்ல முகூர்த்த நாள் தான். அதையும் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், தேர்ந்து எடுத்துக்கலாம். எண்ணி 2ஆம் கேட்டினிலே சுரநிதம். எண்ணி 2ஆம்னா 16வது நாளா? 16 நாள் வருமா? அமாவாசை எத்தனை 5 நாளில் முடிஞ்சிருமே. மென்றிருக்கின்ற மேனும் இதுக்கையிலே 12 மதியான விப்புதியினில் பாராளும் துரைத்து சனம் செய்வார் என்றால் உந்தி கமல் மொழியிலே கர்ப்பம் தரித்து உற்பனமானவே 13ஆம் ஆண்டில் ராஜரோங்க மந்திரியாகி யோக சக்கரவர்த்தியும் ஆக்குவான். காரணம் இப்போல்லாம் யோக சக்கரவர்த்தி மந்திரி அதெல்லாம் இல்லை, இப்போ மினிஸ்டர் ஒன்று வச்சுக்கலாமா என்ன, அந்த மாதிரிலாம் கூட ஆவாராம். 290